ஹை லெவல் ஆஃப் ஆன்டிஆக்சிடெண்ட் நியூட்ரியன்ஸ் நிறைஞ்ச கொத்தமல்லி கீரை தொக்கு தான் இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறீங்க. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இந்த தொக்கை நம்ம மல்டிபர்பஸாக யூஸ் பண்ணிக்கலாம். ரைஸ், இட்லி, தோசை, சப்பாத்தி, பிரெட் எல்லாத்துக்கூடையும் சூட் ஆகும். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். கட்டு கொத்தமல்லி தலையை க்ளீன் பண்ணி ரஃப்பாக சாப் பண்ணி மிக்ஸி ஜாரில் சேர்த்திக்கலாம். இது கூட 3 பச்சை மிளகாய், ஒரு சிறு துண்டளவு புளி, இது 3ஐயும் சேர்த்தி குறைஞ்ச அளவு தண்ணி விட்டு நல்லா கெட்டியாக நைஸாக பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். அதிகப்படியான நீர் சேர்த்து அரைக்கும்போது தொக்கு வெந்து கொடுக்க ரொம்ப டைம் எடுக்கும். பக்கத்தில் வானல் வச்சு நல்லெண்ணெய் சேர்த்திட்டு அதில் கடுகு தாளிச்சிட்டு ஒரு சிறு பெருங்காயம் தாளிச்சிக்கலாம். நீங்கள் பெருங்காயத்தூள் இருந்தாலும் போட்டுக்கலாம். கூட காரத்திற்கு 2 வரமிளகா. அடுத்ததாக நம்ம அரைச்சி வச்ச விழுது சேர்த்தி ஒரு தடவை நல்லா கிளறி விட்டுக்கலாம். கொத்தமல்லி தொக்கு நல்லா வெந்து கொடுக்கும்போது மேலே தெரிச்சு வரும். அதனால் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள். அடுத்ததாக தேவையான அளவு உப்பு சேர்த்தி லிட்டு க்ளோஸ் பண்ணி ஸ்லோ ஃப்ளேமில் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வச்சோம்னா சுவையான கொத்தமல்லி தொக்கு ரெடி ஆகிடும். இதில் மேலும் உங்களுக்கு காரம் வேணும்னு இருந்தால் 1/2 டீஸ்பூன் அளவில் மிளகாத்தூள் சேர்த்திக்கலாம். மிளகாத்தூள் சேர்த்த பின்னாடி ஒரு 5 நிமிஷம் வதக்கிட்டோம்னா ஃபைனலாக டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கறதுக்காக 1/4 டீஸ்பூன் அளவில் வெல்லம், நாட்டு சர்க்கரை எதனாலும் சேர்த்திக்கலாங்க. அவ்வளோதான், டேஸ்டியான கொத்தமல்லி கீரை தொக்கு தயாராகிருச்சு. இந்த சட்னி செய்கிறதுக்காகவே நீங்கள் ஒரு தடவை கொத்தமல்லி அதிக அளவில் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு தடவை நீங்கள் ட்ரை பண்ணிட்டீங்கன்னா மறுபடியும் இதே மாதிரி செய்வீங்க. ஃபைனலி நம்ம செய்த வானல்லையே கொஞ்சம் சுடுசாதம் போட்டு கிளறிட்டோம்னா அந்த சாதம் ரொம்ப சூப்பராக இருக்கும். சூடான இட்லியோட நம்ம செய்த கொத்தமல்லி கீரை துவையலை வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ டெம்டிங்காக சூப்பராக இருந்ததுங்க. நீங்களும் இதே போல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை எனக்கு தெரிவிங்க. ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க சுகாஸ் குக்கிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஆரோக்கியமான வாழ்க்கை ஆரோக்கியமான உணவில் மட்டுமே. மிக்க நன்றி.